கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதியாகும். ஆனால் அதே சமயத்துல மனிதர்களுடைய இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிற இருதயத்தை அவர் வாசம் செய்கிற ஸ்தலமாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுக்கும் பொழுது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற அந்த வார்த்தையின் பாதையில, வேத வசனத்தின் பாதையில நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நமக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நமக்காக வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் அவர் விதைத்திருக்கிறார். நீதிமானுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக, அவருடைய சமூகத்துல ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து தங்களுடைய இருதயத்தை அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே அந்த மகிழ்ச்சியை அவர் விதைத்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்த அந்த மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்காக விதைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி அது முளைக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் அவரை விசுவாசிப்போம். நம்முடைய இருதயத்தை செம்மையாய் மாற்றும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காக கல்வாரி சிலுவையில இயேசுவானவர் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது முளைக்கும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுடைய இருதயத்தை உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவீராக. நீர் எங்களை நீதிமானாய் மாற்றுவீராக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை தந்து வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் நீர் விதைத்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறதுனாலே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுனாலே, எங்களுடைய இருதயத்தை நீர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக மாற்றும்படியாய் அர்ப்பணிக்கிறதுனாலே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே விதைக்கப்பட்ட அந்த வெளிச்சமானது, அந்த மகிழ்ச்சியானது முளைக்கும். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிச்சம், அந்த மகிழ்ச்சி, விதைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் மகிழ்ச்சி முளைக்கட்டும். உம்மை விசுவாசித்து நீதிமான்களாய் மாறுவார்களாக. தங்களுடைய இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செம்மை உள்ளதாய் மாற்றிக்கொள்வார்களாக. விதைக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.